இன்னைக்கு எலக்ட்ரோஃபிக்ஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்து ஓபி ஆம்பிளிஃபையர் கேல்குலேஷன் இன்புட் அண்ட் அவுட்புட் வோல்டேஜஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேஷன் மூலிமா கண்டுபிடிக்கலாம். அதில் ஓன் ட்ரேசிங் எடுத்து, அதாவது லைவ் பிசிபியில் இருந்து ட்ரேசிங் எடுத்து நம்மளுக்கு ட்ரைனிக்கு கொடுத்து ட்ரைனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஓன் கேல்குலேஷன் போடுறாங்க. அதாவது ஓபி ஆம்பிளிஃபையருக்கு இன்புட் தென் அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்ல சென்சிங் சர்க்யூட், இது எதனுடைய சென்சிங் சர்க்யூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே இருக்குது பாருங்கள், பிஎஃப்சி செக்ஷன் ஷண்ட் ரெசிஸ்டர். இந்த பிஎஃப்சி செக்ஷனில் இந்த சின்னதாக லைன் போட்டு எடுத்துன்னு வந்திருப்போம். ஓகேங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்க ஓபி ஆம்பிளிஃபையரோட செகண்ட் சேனல் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த இடத்துல என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் போட்டோம். அந்த கேல்குலேஷன் பாருங்கள், 1.64 வோல்ட். ஓகேங்களா? இதில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாமா? பிசிபி ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா? ரெண்டாவது சேனல் அப்படின்னு சொல்லியிருந்தேன், டாட் வச்சுருக்குது ஃபஸ்ட் சேனல். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இப்போது கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போது நான் இன்வெர்ட்டிங் 409 நம்மளுக்கு என்ன வந்தாலும் 405 ஓகேங்களா? இதுக்கும் இன்வெர்ட்டிங் பின்னுக்கும் 409 தான் வருது. ஆனால் நம்மளுக்கு வோல்டேஜ் டிவைடர் இதில் கிடையாது. இந்த ஐசி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 0 தான் வரும். செக் பண்ணிங்கன்னா அதுதான் வரும். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் சப்ளை கிடச்சிச்சு. தென் ஏழாவது பின் அவுட்புட்டு 1.62 வோல்ட். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வந்தது? 1.64 வோல்ட். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நியரஸ்ட் வேல்யூ வந்துருச்சா? அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் இதில் இருக்க சர்க்யூட்டை டீகோட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் இதுதான் கரெக்டாக வருதா அப்படின்னு இந்த மாதிரி மெத்தடில் கூட கண்டுபிடிக்கலாம்.